ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு ரெட்டிப்பான சந்தோஷம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருள் சூழ்ந்த ஒரு அனுபவத்தில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ததுன்னு புரியாது, வழி எதுன்னு தெரியாது, அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு எந்த பக்கத்தில் போகிறோன்னு தெரியாது. இப்படிப்பட்ட நாட்களில் தான் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு முன்பாக காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் குடியிருக்கிறவர்களுக்கு மேல் வெளிச்சம் உதித்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்டதான மரண இருள் தேசத்தில் காணப்படுகிறது, வியாதி இருள் தேசத்தில் காணப்படுகிறது, பாவ இருள் தேசத்தில் காணப்படுகிறது, தரித்திர இருள் இன்றைக்கும் தேசத்தில் காணப்படுகிறது. இப்படி இருள் சூழ்ந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருள் சூழ்ந்த உலகத்தில் இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே நம்முடைய வீட்டை அலங்கரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வீடு முழுவதும் டெக்கரேஷன் பண்ணுகிறோம். நிறைய ஸ்டார், கலர் கலரான பல்பு, அதே போல் நம்முடைய திருச்சபையை அலங்கரிக்கிறோம். எவ்வளவு என்ன செய்கிறோம், பணத்தை செய்கிறோம், எவ்வளவு பணத்தை விரட்டியாக்குகிறோம். ரோடு முழுவதும் கலர் கலரான அலங்காரங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம். வெளிச்சத்தை கொண்டு வருகிறோம். எல்லா இருளை விளக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனாலும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உள்ளத்துக்குள் இருள் இருக்கிறதே, வாழ்க்கையில் இருள் இருக்கிறதே, நம்முடைய தேசத்தில் இருள் இருக்கிறதே. இந்த இருளை விளக்குவதற்கு என்றைக்காவது என்ன தேவை என்று சொல்லி நம்ம நினைத்து பார்த்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து 2000 வருடத்திற்கு முன்பாக இருள் நீக்குகிற வெளிச்சமாய் இந்த பூமியில் பிறந்தார். இனிமேல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருள் நீக்குகிறவராக, குழந்தையாக, பாலகனாக இந்த பூமியில் பிறக்கப் போவதில்லை. அப்படி என்றால் இருளை நீக்க நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற பகுதியில் இருளை விளக்குவதற்கு உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எப்படி இருள் நீக்க முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு சாத்தானை, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய தந்திரங்களை அவனோடு கூட எதிர்த்து நிற்கும் பொழுது, அவனோடு கூட நாம் போராடும் பொழுது என்ன செய்யணும், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இருள் தேசத்தை விட்டு விலகும், இருள் உள்ளத்தை விட்டு விலகும், இருள் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை விட்டு விலகும், இருள் நம்முடைய தேசத்தை விட்டு விலகும். இதற்கு உங்களை தான் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நாமே இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் தெரியுமா? குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. குருடனுக்கு வழிகாட்டினால் 2 பேருமே விழுந்து போவார்கள். இன்னைக்கு இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்குள்ளே இன்றைக்கும் வெளிச்சம் இல்லாதபடி இருக்கிறது. நாமே இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி வெளிச்சத்திடத்திற்கு ஜனங்களை கொண்டு வர முடியும்? உங்களுக்குள்ளே என்ன இருள் இருக்குதோ, உங்களுக்குள்ளே என்ன மரண இருள் இருக்குதோ, இந்த நாட்கள் நீக்கி உங்களுக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தை. என்ன ரெட்டிப்பான சந்தோஷம்னா, ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவது தாங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பார்னா, யோபுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான சந்தோஷத்தை தந்தவர் உங்களுக்கும் தருவார், உங்களுடைய குடும்பத்துக்கு தருவார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவார். வெளிச்சத்தை வர வைங்க, இருள் தானாக விலகி போகும். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே இருளில் நடக்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தை தந்து மகிழ பண்ணும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.